அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு கேஸ் வந்து நான் அப்ரோச் பண்றேன். அந்த கேஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு செய்தி எனக்கு வந்து கண்டிப்பா இத நம்மளுடைய நண்பர்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு சொல்லி ஆகணும். அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இத நான் இணைஞ்சிருக்கேன். அதாவது ஒரு பேஷண்ட் வந்து மெசேஜ் குடுக்குறாரு. மெசேஜ் குடுத்துட்டு உங்கள விசிட் பண்ணோம் சார். எப்போ நீங்க இருப்பீங்க? அவைலபிள் இருப்பீங்கன்னு கேட்டு எல்லாமே பண்ணியாச்சு. அதன் பிறகு விசிட்டும் பண்ணிட்டோம். வந்த பிறகு அவங்களோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சார் இந்த மாரி வந்து என்னோட அம்மாவுக்கு ஹெப்படைட்டிஸ் இருக்கு. அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 65 ஆயிடுச்சு. பட் இவங்களுக்கு எப்போ இருந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல. நான் எப்படி அடுத்த செக்மெண்ட் மூவ் பண்ணணும் அப்படின்றத ஒரு கொஞ்சம் கைட் பண்றீங்களா சார்? அப்படின்ற மாரி தான் அவரோட கன்சல்டேஷன் நேரா ரீச் பண்ணியிருந்தாரு. அப்ப நான் அவரோட விஷயம் எல்லா ரிப்போர்ட்ஸையும் ப்ராப்பரா பார்க்குறப்போ, ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து இல்லாம இருந்துச்சு. அப்போ குறிப்பா மெயினா டிஎன்ஏவே இல்ல, இஏஜி ரிப்போர்ட் இல்ல, ஐஜிஎம், டோட்டல் அப்படின்ற ஆன்டிபாடி சம்மந்தமான டெஸ்ட் எதுவுமே இல்ல, ஃபீட்டோ புரோட்டீன்ஸ் இல்ல. இந்த மாரி நெறையா விஷயம் பிடிஐஆர் போன்ற விஷயங்களும் இல்லாம இருந்துச்சு. அப்ப நான் வந்து பொறுமையா இந்த டெஸ்ட் எதுக்காக எடுக்கணும் அப்படின்ற தேவைய சொல்லி, அதன் பிறகு அவங்கள புரிய வச்சு, அந்த பரிசோதனைகள எடுக்கிறதுக்கான ஒரு வழிவகைய வந்து நான் செய்ற மாரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சரி. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப, அந்த பேஷண்ட் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து, "நீங்க எப்பவும் போல தைரியமா இருங்க சார். உங்களோட ஃபேமிலில உள்ள ஒரு பெர்சன் மாரி, இந்த விஷயம் ஒரு அம்மாவுக்கு வருது அப்படின்னா, அந்த பெயின் எப்படி இருக்கும்னு எனக்கு உணர முடியுது." அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் அவருக்கு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ, உண்மையிலே அவர் உணர்ந்த ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னா, "சார், இந்த மாரி நான் ஒரு ஜிஹெச் போயிருந்தேன். அந்த போன இடத்துல பார்த்தீங்கன்னா, அது ஒரு நர்ஸ் வந்து அம்மாவுக்கு பாசிட்டிவ் இப்படி இருக்குன்னு ரிப்போர்ட்ட பார்த்த உடனே, சுகர் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க சார். டாக்டர் எழுதி குடுத்துருந்தாங்க. அந்த சுகர் டெஸ்ட்ட எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்தது சார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நெருடல உண்டு பண்ணுச்சு. ரொம்ப வருத்தத்த உண்டு பண்ணுச்சுன்னு சொன்னாரு. அந்த சுகர் டெஸ்ட்ட எடுக்கிறதுக்கு அந்த நர்ஸ் வந்து முன் வரவில்லை. ஸோ, அவங்க வந்து அத வந்து எடுக்கணுமா, வேண்டாமான்ற லெவலுக்கு மூவ் ஆன பிறகு, உள்ள டாக்டர்ட்ட சொன்ன பிறகு, டாக்டர் வந்து எகைன் வந்து இந்த பேஷண்ட் போய் கம்ப்ளைண்ட் மாரி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, "நீங்க எடுக்கிறீங்களா? அல்லது நான் எடுக்கட்டான்னு?" கேட்ட பிறகு எகைன் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு பிளட்ட பிரிக் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. ரைட்டா? இதுலலாம் நமக்கு வந்து என்னன்னா, இதுலருந்து நான் என்ன உணர்ந்தேன் அப்டின்னா, இன்னும் நம்மளுடைய அ சக மருத்துவ நண்பர்களுக்கு லேப் டெக்னீஷியன்ஸோ, நர்ஸஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் செரிதா இது சார்ந்த விழிப்புணர்வுகள கட்டாயம் நம்ம குடுக்கணும் அப்டின்ற ஒரு சூழ்நிலையில இது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இது யாரும் தவறான ஒரு விஷயமா எண்ணிட வேண்டாம். இது நெறைய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெறைய பேருக்கு இது தெரியாமயும் இருக்கு. கண்டிப்பா இது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு அவேர்னஸ் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா, இன்னும் இந்த மாரியான பயங்கள், பதட்டங்கள் வந்து மாறும். நம்ம பேஷண்ட்ட பாதுகாக்க தான் இருக்கிறோம். அந்த பேஷண்ட்டோட நன்னிலை நல்லா இருந்தா தான், நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்வாதாரம் நல்லாருக்கும். மருத்துவர்களோ, செவிலியர்களோ அல்லது மருத்துவ இணை நண்பர்களோ, இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா, பேஷண்ட் அவங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும். அவங்களுடைய பரிசோதனைய நீங்க ப்ராப்பரா பண்ணி குடுக்கணும். இந்த மாரியான விழிப்புணர்வுகள் கண்டிப்பா நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கங்க. சின்னதா பிரிக் பண்றதுனாலயோ, ரத்தத்த குத்தி எடுக்கிறதுனாலயோ, தயவு செய்து இதெல்லாம் வராது. உங்களுக்குன்னு ஒரு சேஃப்டி பிரிகாஷனரி புரோட்டோகால்ஸ் அப்படின்னு இருக்கு. கிளவுஸ் போடுங்க, ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. முடிச்ச பிறகு சானிடைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள செஞ்சீங்க அப்படின்னாலே, டெஃபினட்டா அதிலிருந்து விடுபடலாம். தேவையில்லாம பயங்களும், பதட்டங்களும் பேஷண்ட் அவங்கள வந்து பயம், பதற்றத்த உண்டு பண்ணாம, இதுலருந்து மீண்டு கொண்டு வந்து, முறையான மருத்துவ சிகிச்சை என்ன அப்படின்றத விழிப்புணர்வு பண்ணுங்க. இல்ல எங்க அனுப்பணுமோ அங்க அனுப்புங்க. ஹையர் சென்டர்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. அல்லது இது மாரியான சித்தா டாக்டர் ப்ராப்பரா பண்றாங்கன்னா, தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விழிப்புணர்வு. இந்த வீக்ல மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சது. இது மாரியான ஏதாவது சந்தேகங்களோ, இது சார்ந்த கன்சல்டேஷன் சார் ரிப்போர்ட் தெரியவில்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல நெறைய பேர் கேட்பாங்க. இது மாரியான ஹெப்படைட்டிஸ் ரிலேட்டடான ஏதாவது சந்தேகங்கள், டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா, கட்டாயம் எப்போதும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல அப்பாயின்ட்மென்ட் எடுத்துட்டு கட்டாயம் நீங்க அழைக்கலாம் அப்படின்ற விழிப்புணர்வ கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாரியான விழிப்புணர்வு அப்படின்றது இன்னும் நம்மளுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்த கூடவே அவங்களுடைய அந்த ஹெல்த்த வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும், குவாலிட்டி ஆஃப் லைஃப்ப இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இவ்ளோ சிரமப்பட்டு மருத்துவர்கள் உங்களுக்காக இவ்ளோ விழிப்புணர்வு விஷயங்கள செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது சார்ந்த விஷயங்கள உங்களோட நண்பர்களுக்கும், உங்களோட ஃபேமிலிக்கும் இது சார்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நெறைய பேர் சொல்லுவாங்க. சார் நான் என்னோட ஹெப்படைட்டிஸ் இருக்கிறப்போ நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். என் கூட ஒரு நண்பர் இருந்தாரு. அவர்ட்ட உங்கள பத்தி சொல்லியிருந்தேன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி சொல்லும்போது நமக்கு வந்து அத கேட்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்கும். வி ஆர் டூயிங் இன் அ ரைட் வே. ப்ராப்பரா நம்மளுடைய பேஷண்ட்ட கைட் பண்றோம். அந்த பேஷண்ட் அதனால தான் அவங்க நம்மளுடைய ஃபீட்பேக்க இன்னொரு கொலீக் பேஷண்ட்டா இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்றாங்க அப்படின்றது எனக்கு அடிக்கடி தோணிட்டே இருக்கும். அதனால விழிப்புணர்வு செஞ்சு, அது சார்ந்து அந்த நோய் நிலை அவங்களுக்கு புரிய வச்சு,
ஒரு மருத்துவ முறையை செஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த நோயாளி அந்த நோயிலிருந்து எளிமையில் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு நீங்கள் ஒரு ஆணித்தரமான ஒரு வழியை வந்து போட்டு கொடுக்குறீங்க அப்படின்றது எந்த சமயத்துலையும் மறந்துட வேண்டாம். இது சார்ந்து ஏதாவது விழிப்புணர்வு, ஹெல்த் ரிலேட்டடான அப்டேட்ஸ் என்ன வேணுனாலும் எப்போதும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றத விஷயத்த சொல்லிக்கிறேன். இன்னொரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.